இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை ப்ராசஸிங் அண்ட் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இங்கே பிரச்சனை. இப்போ மயோனீஸ்ன்றது எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம்னா, பச்சை முட்டையில் எண்ணெயை கலந்து அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராத்தியாக திக்காக மயோனீஸ்னு ஒன்று உற்பத்தி ஆகுது. இப்போது ஜென்ரலாக முட்டைன்றது பார்த்தீங்கன்னா கிருமிங்க வளர்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் முட்டை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா, இப்போ எக்ஸாம்பிள் சளி வருதுன்னா அந்த சளியை முட்டையில் அந்த சளியை முட்டையில் வச்சு தான் என்ன கிருமி வளருதுன்னு பார்ப்போம். இந்த கலரில் வருது இந்த பாக்டீரியா, இந்த கலரில் வளருது இந்த பாக்டீரியா, இந்த கலரில் வருது இந்த வைரஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கல்ச்சர் மீடியாவுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எக்கு மெயின். இது ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்கு ஈஸியாக கிருமிகள் உட்காரக்கூடிய வளரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ இந்த பச்சை முட்டையை நீங்கள் பாயிலோ இல்லைனா குக்கிங்கோ எதுவுமே பண்ணாமல் பச்சை முட்டையை அப்படியே வச்சுக்கிட்டு அதை சாப்பிடும் போது உடனே ஃபுட் பாய்சனிங் ஆரம்பிக்குது. கிரானிக் டயரியா, ரத்த பேதி, சீத பேதி, என்னென்னலாம் டைப் ஆஃப் இந்த டயரியா இருக்கோ எல்லா டைப்பும் வருது. ஓகே, ஸோ ஃபுட் பாய்சனிங்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.